வணக்கம். மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மன்னாரில் தாய் சேய் மரணம். சுகாதார அமைச்சருக்கு அவசர கடிதம். அனுரவின் அக்ராசன உரையில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள். மக்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற அமைச்சு பதவி அவசியமில்லை என்கின்றார் நாமல் கருணாரட்ன எம்பி. சிஐடிக்கு அழைக்கப்பட்ட பல முன்னாள் அமைச்சர்கள். மாவீரர் வாரம் இன்று ஆரம்பம். தமிழர் தேசமெங்கும் உணர்வெழுச்சி நிகழ்வுகள். தேவையான மற்றும் பொருத்தமான சலுகைகள் பெற்றுக் கொள்ளப்படும். ஹிருனி தெரிவிப்பு. நாடாளுமன்றில் முதல் நாளே சர்ச்சையில் சிக்கிய வைத்தியர் அர்ச்சுனா. தொடர்வென விரிவான செய்திகள். மன்னார் பொது வைத்தியசாலையில் தாய் சேய் உயிரிழந்தமை தொடர்பில் பகிரங்கமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிசவை கடிதம் மூலம் கேட்டுக்கொண்டுள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரணமடைந்த இளம் தாய் சேய் மரணங்கள் தொடர்பில் சுட்டிக்காட்டியே இந்த கடிதத்தை அவர் அனுப்பியுள்ளார். குறித்த தாய் மூச்சுத் திணறல் உட்பட சில உபாதைகளுக்கு உள்ளானமை தொடர்பில் அவரது உறவினர்கள் அங்கு கடமையில் இருந்தவர்களுக்கு சுட்டிக்காட்டியும் அவற்றை புறந்தள்ளி சாதாரண மகப்பேற்று பிரிவில் அனுமதித்துள்ளனர். இதன்போது அந்த தாய் மிகவும் கஷ்டமான நிலையிலேயே காணப்பட்டுள்ளார். இது குறித்து மீண்டும் அவரது உறவினர்கள் வைத்தியர்கள் தாதியர்களிடம் சுட்டிக்காட்டியும் அவர்கள் கருத்தில் கொள்ளவில்லை எனவும் இதன் காரணமாகவே தாயின் மரணம் நிகழ்ந்திருக்கலாம் எனவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மன்னார் வைத்தியசாலையில் அனைத்து வசதிகள் இருந்தும் அசட்டை போக்கு காரணமாகவே இந்த மரணம் நிகழ்ந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. குறித்த பெண்ணின் சிசுவும் உயிரிழந்தமையும் இங்கு சுட்டிக்காட்டப்பட வேண்டும். இந்நிலையில் உறவினர்கள் பெற்றோர்கள் உட்பட நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் ஒன்றிணைந்து மகப்பேற்று விடுதி பகுதியில் போராட்டம் நடத்தியதால் அங்கு பதற்றமான நிலையும் ஏற்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து அங்கு சென்ற மன்னார் நீதவான் இருவரது சடலங்களையும் பிரேத பரிசோதனைக்காகவும் மேலதிக விசாரணைகளுக்காகவும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்குமாறு உத்தரவிட்டிருந்தார். இவ்வாறானதொரு சூழ்நிலையில் இருவரது மரணங்கள் தொடர்பில் மக்கள் மத்தியிலும் பலத்த சந்தேகங்கள் ஏற்பட்டுள்ளதுடன் மன்னார் பொது வைத்தியசாலை மீதான நம்பிக்கையும் மக்கள் இழக்கும் நிலைமை உருவாகியுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. தம்மீதும் அரசாங்கத்தின் மீதும் நம்பிக்கை வைத்து எமக்கு அதிகாரத்தை வழங்கிய அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் தமக்கு வாக்களித்த வாக்களிக்காத அனைவரையும் இந்நாட்டு பிரஜையாகவே பார்ப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 10வது நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடரில் தனது கன்னி அமர்வில் புதிய அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை சமர்ப்பித்துள்ளார். இலங்கை ஒரு ஜனநாயக நாடு என்ற வகையில் தனியொரு கட்சி நாட்டை ஆள வேண்டும் என்று ஒருபோதும் எதிர்பார்க்க முடியாது. எனவே அனைத்து பிரஜைகளின் தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கு தமக்கு கடமைகள் உண்டு. அதற்கு பொறுப்பு கூறுவதாகவும் மக்களுக்கான பொறுப்பு தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த தருணத்தில் இருந்து ஜனாதிபதி என்ற வகையில் மக்களின் பொறுப்பை முழுமையாக ஏற்றுக்கொள்வேன். நாம் ஒரே நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டுள்ளோம் என்பதை தேர்தல் பிரச்சாரத்தின் மூலம் தெளிவுபடுத்தியுள்ளேன். மேலும் இலங்கையில் மீண்டும் இனவாத அரசியலுக்கு எமது நாட்டில் இடமில்லை. எந்தவொரு மதவாதத்திற்கும் இடமில்லை. அதே நேரம் எமது நாட்டில் மீண்டும் அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காக இனவாத மதவாத கோஷங்களை எழுப்புவதற்கு எவருக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது எனவும் நான் உறுதியளிக்கின்றேன் என்று தெரிவித்துள்ளார். அமைச்சு பதவி அவசியமில்லை, மக்கள் எதிர்பார்க்கும் மாற்றத்தை நிறைவேற்றுவதே எமது நோக்கம் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் கருணாரட்ன தெரிவித்துள்ளார். அமைச்சர் பதவிகளை எதிர்பார்த்து தான் வேலை செய்யவில்லை எனவும் அவ்வாறான எதிர்பார்ப்பு என்றும் எனக்கு இருந்ததில்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற விவகாரங்கள் தொடர்பில் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விளக்கமளிக்கும் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நாடாளுமன்ற வளாகத்திற்கு வந்திருந்த போது ஊடகவியலாளர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் மதிப்பளிப்பதாகவும் நன்றி தெரிவிப்பதாகவும் மக்கள் எதிர்பார்ப்புகளுக்கு சிறிதளவேனும் பாதிப்பை ஏற்படுத்த மாட்டோம் என்றும் தெரிவித்துள்ளார்.
முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். தரமற்ற நோய் எதிர்ப்பு மருந்துகளை கொள்வனவு செய்வது தொடர்பில் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்புக்வெலவினால் தாக்கல் செய்யப்பட்ட அமைச்சரவை பத்திரத்தின் அங்கீகாரம் தொடர்பில் வாக்குமூலம் பெற்றுக்கொள்வதற்காகவே அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார். மேலும் முன்னாள் அமைச்சர்களான ரமேஷ் பத்ரன, ரொஷான் ரணசிங்க ஆகியோர் இன்றும், ஹரின் பெர்னாண்டோ நாளையும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளனர். ஈழத்தமிழர்களின் உரிமைக்காக போராடி உயிர் நீத்த வீரமறவர்களை நினைவேந்தும் மாவீரர் வாரம் இன்று ஆரம்பமாகின்றது. இந்த மாவீரர் வாரத்தின் இறுதி நாளான நவம்பர் 27 மாவீரர் நாளாக அனுஷ்டிக்கப்படுகின்றது. 1982 ஆண்டு நவம்பர் மாதம் 27 தமிழீழ விடுதலை புலிகளின் போராளியான லெப்டினன்ட் கேர்னல் சங்கர் முதல் வித்தாக வீரமரணம் அடைந்தார். அந்த நாளையே மாவீரர் நாளாக 1989 ஆண்டு தமிழ் தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனால் அறிவிக்கப்பட்டது. அன்றிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்நாளில் தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் மாவீரர் நாள் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. மாவீரர் நாளை நினைவுகூரும் வகையில் நவம்பர் 21 நாள் மாவீரர் வாரம் ஆரம்பமாகும். இந்நாட்களில் தமிழ் மக்களால் வணக்க நிகழ்வுகள் மேற்கொள்ளப்படும். இறுதி மாவீரர் நிகழ்வுகள் நவம்பர் 27 நடைபெறும். அந்நாளில் தமிழ் மண்ணுக்காய் மரணித்த மாவீரர்களுக்கு அகவணக்கம் செலுத்தி ஈகை சுடர் ஏற்றுவர். பொதுவாக தாயகத்தில் மாவீரர் வாரம் முழுவதும் மஞ்சள் சிவப்பு நிற கொடிகள் பறக்கவிட்டு மாவீரர்களுக்கான பாடல்கள் ஒலிக்கவிட்டு துயிலும் இல்லங்களில் வணக்க நிகழ்வுகள் நடத்தப்படுவது வழக்கம். அதேபோல் புலம்பெயர் தேசங்களிலும் இவ்வகையான வணக்க நிகழ்வுகள் நடாத்தப்படுகின்றன. தேவையான மற்றும் பொருத்தமான சலுகைகள் பெற்றுக்கொள்ளப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருனி விஜயசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள் பெற்றுக்கொள்ளப்படாது என தமது கட்சியின் கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனினும் தேவையான சலுகைகளை பெற்றுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றை பார்வையிட சென்றிருந்த போது அவர் ஊடகங்களிடம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இம்முறை நாடாளுமன்றில் கூடுதல் எண்ணிக்கையிலான பெண்கள் அங்கம் வகிப்பது ஆரோக்கியமான விடயம். குறிப்பாக வாரிசு அரசியலில் அன்றி பெண்கள் நாடாளுமன்றை பிரதிநிதித்துவம் செய்வது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சுன ராமநாதன் புதிய நாடாளுமன்றத்தின் முதல் நாள் அமர்வு இன்றைய தினம் ஆரம்பமான போது பாரம்பரியமாக எதிர்க்கட்சி தலைவருக்கு ஒதுக்கப்பட்ட ஆசனத்தில் அமர்ந்ததுடன் அந்த கதிரையிலிருந்து நகர மறுத்தமை பேசுபொருளாக மாறியுள்ளது. இலங்கையின் 10வது நாடாளுமன்றக்கான கன்னி அமர்வு இன்று காலை 10 மணிக்கு நடைபெற்றது. இதன்போது முதன்முறையாக நாடாளுமன்ற உறுப்பினரான வைத்தியர் அர்ச்சுனா எதிர்க்கட்சி தலைவரின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். உடனடியாகவே நாடாளுமன்ற ஊழியர்கள் இது எதிர்க்கட்சி தலைவரின் ஆசனம், எனவே அந்த இடத்திலிருந்து நகருமாறு தெரிவித்த போதும் அவர் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றின் முதல் நாள் அமர்வில் ஆசனங்கள் எவருக்கும் ஒதுக்கப்படவில்லை என வைத்தியர் அர்ச்சுன நாடாளுமன்ற ஊழியருக்கு பதிலளித்தார். அத்துடன் எதிர்க்கட்சி தலைவருக்கான ஆசனத்தை அறிவிக்குமாறு கோரிய அவர் அந்த ஆசனத்திலிருந்து நகர மறுத்ததுடன் நாங்கள் நாடாளுமன்ற மரபை மாற்றவே இங்கு வந்துள்ளோம் எனவும் தெரிவித்துள்ளார்.